இந்த சம்பவத்தை ஒரு தார்மீக பொறுப்பேற்கணும்னு தான் நான் சொன்னேன், கைது செய்யணும் நான் சொல்ல சொல்லி உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். என்ன மேட்டர் அது கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. அதாவது திருமாவளவனுக்கு ஆரம்பத்துல இருந்து விஜய் மேல என்ன கடுப்புனா அவருடைய பேஸ்ல கை வைக்கிறது. இவர் அறியாத சட்டம் இல்லை. ஆனால் அதெல்லாம் மீறி என்ன விஜய் மேலே உள்ள வெறுப்பு, தாவேகா மேலே உள்ள வெறுப்பு, திமுக மேலே உள்ள விசுவாசம், தலைமையை குளிர வைக்கிறதுக்காக இவர் இந்த வார்த்தையை போடுறாரு. இப்போ உங்களுக்கு அதில் நீங்கள் என்ன பண்ணி என்ன சாதிச்சிங்க? இவர் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்காங்கிறது அவருடைய கடுமையான குழப்பத்தில் இருக்காரு. ஒரு குழப்பம் இல்லை. இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார், இன்னைக்கு ஒன்று சொல்லுவார், நாளைக்கு ஒன்று சொல்லுவார். ஒருத்தர் மதுரையில் இருக்காரு, ஒருத்தர் ஏன் இருக்காருன்னு தெரியாது, இன்னொருத்தர் இந்த வீடியோலாம் பேட்டி கொடுத்துருந்தாரு, அவரும் ஒழிஞ்சுன்னு இருக்கிறாரு. இப்போ யார் தான் கட்சி? வெங்கட்ராமா அவர் கூடயே அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ இந்த கட்சி இக்கட்டான நேரத்தில் டக்குன்னு சட்டுன்னு எந்திரிச்சு வெளியே வரணும் அப்படின்னா அது விஜயால் மட்டும்தான் முடியும். விஜய் தனக்கான அரசியலை அவரே தீர்மானிக்கணும், என்ன பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ ஓரளவுக்கு தீர்மானிச்சிருக்காரு. அதோடைய நகர்வு தான் என்டிஏ நோக்கி நகர்வது. ஒரு உண்மைதானே? என்டிஏ நோக்கி நகர்வது உண்மைதானா? 100% உண்மை. இவர் சில விஷயங்களுக்காக இவரே அணுகுகிறார். இவர் அணுகணும்னா கவனம் பிடிச்சிக்கிட்டு பேச்சுவார்த்தை போகுது. நீங்கள் சொன்ன அதே சங்கடங்கள்லாம் அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் இருக்கு. அதுக்கு அவர்கள் விளக்கம் தந்திருக்காங்க. ஒரு சுற்று 2 சுற்று மேலே பேச்சுவார்த்தை போயிருக்கு. இது நிரந்தரம். விஜய் அங்கே போயிடுவார்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஆக்கப்பூர்வமாக பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. திமுகவிலே அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. இவர் அங்கே தான் போக போறாருன்ற முடிவுக்கு திமுகவிலே பலரும் அது நரேட்டிவ் இருக்கும். இது நரேட்டிவ் கிடையாது. இதற்கான எனக்கு தெரியும் பர்சனலாகவே நீதிபதியை இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி சில விமர்சனங்கள் அவரே கூட சொல்லியிருந்தார். நீதிபதி மீதான விமர்சனங்களை புன்னகையுடன் புறந்தள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். இப்படியே 4 பேர் கைது பண்ணிக்கின்ற மாதிரி ஒரு கேள்வியும் இருக்கு. அது சட்ட நடைமுறைன்றாங்க. இப்போ இவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கக்கூடிய நபர் அப்படி பண்ணுவாரா? அவர் ஒன்றும் பண்ணலையா? அரசு கைது பண்ணும், சட்ட நடைமுறை. நீதிபதி கொடுத்து அவதூறு. அண்ணா நீ வந்தா வச்சுக்க, உன்னை பிடிச்சி குண்டர் சட்டத்தில் அடைக்க போறாங்க, 1 வருஷத்துக்கு வெளியே வர மாட்டேன், இப்படியாக சொல்லி அவரை வெளியே வர விடாம நீ காட்டுக்குள்ளேயே இருந்த அப்படின்ற அளவுக்கு சொந்த கட்சிக்காரங்களாம் மெயின்டைன் பண்ணுறாங்கன்ற அளவுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவர் வந்தாருன்னா இல்லாத குழப்பெல்லாம் வரும், அண்ணன் இல்லாமல் கட்சி நிம்மதியாக இருக்கு. அந்த ஃபேமிலி அந்த அம்மா அழுவுது, துணையா இருங்க. 118 மாவட்ட செயலர்களே போய் பாருங்க, முறை வச்சு. வீடியோ காலெல்லாம் விஜய் பேசினதை கூட நீங்க செய்தி இல்லை. அதெல்லாம் சும்மா இல்லையா? பேசின மாதிரிலாம் பேசணும்னா இங்கே ஒரு நிர்வாகி இருக்கணும்ல. இது எல்லாமே இங்கே உட்காந்து இந்த பீட் ரிப்போர்ட்டருங்க எதையாவது கொடுத்துன்னு அது என்ன இது என்ன இப்படி பண்றார், விஜய் கத்தி பயிற்சி பண்ணி கொண்டிருக்கிறார், வால் சொல்லட்டு கொண்டிருக்கிறார் போடுவாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம பேசுறோம். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ச்சியாக தாவேகா பற்றிய செய்திகள் பரபரப்பா இப்போ வரைக்கும் எல்லா மீடியாவும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சுன்னா போட்டு விட்டுறாங்க சார். இல்லை குறிப்பாக நான் என்ன 2 பேருடைய தலைவர்களுடைய விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். ஒன்று திருமாவளவன். அவர் பேசுறது என்னன்னா, இப்போ வரைக்குமே விஜய் மேலே ஏன் கை வைக்கலன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஒருவேளை தாவேகாவும் திமுக கூட்டணியில் இருக்கீங்களா, அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு இன்னைக்கு அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, விஜய் மீது எங்களுக்கு எந்த வன்மமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டரை பேசியிருக்கிறாரு. இந்த சம்பவத்தை ஒரு தார்மீக பொறுப்பேற்கணும்னு தான் நான் சொன்னேன், கைது செய்யணும் நான் சொல்ல சொல்லி உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். என்ன மேட்டர் அது கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க சார். அதாவது திருமாவளவனுக்கு ஆரம்பத்துல இருந்து விஜய் மேல என்ன கடுப்புனா அவருடைய பேஸ்ல கை வைக்கிறது. அது விஜய் விரும்பி வைக்கிறது இல்லை. இவர்கள் இந்த மாதிரி கொள்கை பட்டியலின மக்கள்னு உருட்டிட்டு இருந்தாலும் இவர்கள் இன்னொரு திமுகவாக செயல்பட்டது கீழே அந்த இவருடைய அடிப்படை கொள்கைன்றது போய் சேரல. அடுத்தடுத்து வர்ற இவர்களுக்கு சும்மா விடுதலை சித்தைகள் இருக்கிறேன் அப்படி இப்படின்னு அந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க. விஜய் வந்தோடனே இவர்கள் அப்படியே அங்கே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. விக்கிரவாண்டிலாம் பார்த்தா பெரும்பாலும் எப்படி திமுக குடும்பங்களில் இருக்கிறவர்கள் தாவேகாக்கு ஓட்டு போடுற மாதிரி அடுத்த தலைமுறை மாறுதோ அதை விட வேகமாக பெரிய அளவிலான இளைஞர் பட்டாலும் இவர்கள்ட்ட இருந்து விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகுது. அது அவருக்கு கடுமையான கோபம். அந்த கோபத்துடைய விளைவு தான் அவர் காமிச்சிட்டு இருந்தது. இப்போ அதை ஒரு வெளிப்படையாகவே நேற்றுலாம் அவருடைய சமீப காலமாக அவர் குழப்பவாதின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இல்லை. ஒவ்வொரு விஷயத்துல முன்னுக்கு போய் மரணா பேசுறது, போட்டு அழிப்பார்,
கேட்டால் வேர்வையை தொடச்சேன்னுவார். இன்னொரு நாள் என்ன சொல்லுவார், நான் வேர்வையெல்லாம் தொடக்கல, அவங்க நம்பிக்கைக்கு அங்கே போட்டு வச்சாங்க, அப்புறம் வெளியே வந்து அழிச்சேன்னுவார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே முன்னுக்கு பின் ஒன்று சொல்லுவார், அப்புறம் நான் அப்படி சொல்லன்னுவார். பட்டியலின மக்களை நிரந்தர பணியாளர் ஆக்கக்கூடாது, ஆக்குனா அவர்கள் அப்படியே இருந்துருவாங்கன்னாரு. அப்புறம் நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல, இப்படி சொல்ல, அப்படி சொல்லன்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் பல விஷயம் நடந்திருக்குது. நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு சொல்லிட்டு இருக்க முடியாது. அதில் ஒன்று தான், விஜய் ஏன் கைது செய்யவில்லைன்னு கேட்ட முதல் தலைவர் திருமாவளவன் தான். அண்டர் கிரவுண்ட் டீலிங்கான்னு கேட்டு கோவப்படுற அளவுக்கு அவர் இது பண்ணார். சட்டம் பயின்றவர், அவருக்கு தெரியாது இல்லை. நீங்கள் ஒரு காவல் அதிகாரி, ஐபிஎஸ், எக்ஸ்-ஐபிஎஸ் அண்ணாமலை வந்து தெளிவாக நேற்று கூட சொல்கிறார், விஜயை கைது பண்ண முடியாது. அதற்கே ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு தலைவர்கள் வர்றாங்கன்னா, இப்போ ஐயா முதல்வர் ஐயா ஒரு இடத்துக்கு வர்றாருன்னா, ஒரு பெரிய ஜன நெரிசல் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அவரை எப்படி பொறுப்பாக்க முடியும்? கூட்ட ஏற்பாட்டாளர்கள் தான் அதுக்கு பொறுப்பு. அவங்க அதே மாதிரி பிரதமர் வராருன்னா, இங்கே வந்து ஒரு பெரிய நெரிசல் ஆயிடுச்சுன்னா பிரதமருக்கு மேலே வழக்கு போடுவீங்க, அவர் எப்படி பொறுப்பாவார்? அந்த மாதிரி விஜய் அந்த கூட்டத்துக்கு போகிறாருன்னா, அந்த கூட்ட ஏற்பாட்டாளர்கள் மேலே வழக்கு போட்டிருக்கீங்க, கைது பண்ணியிருக்கீங்க. இதில் விஜய் மேலே கைது பண்ணுன்றது எப்படி சரியாக இருக்கும்? இது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்காது. அப்படியே பண்ணாலும் ஒரு நாள் தான். அது ஏன்னா ஆக்சிடென்ட் செக்ஷன் தானே, ஆனால் கொலை குற்றமா அது? ரிமாண்டு இத்தனை பெயிலுக்கு அப்புறம் நீங்கள் போய் ஹைகோர்ட்டில் தான் வாங்க முடியும்லாம். அதனால் இது நிற்காதுன்னு அவர் சொல்கிறார். ஆனால் இவர் சட்டம் பயின்றவர், இவர் அறியாத சட்டம் இல்லை. ஆனால் அதெல்லாம் மீறி என்ன, விஜய் மேலே உள்ள வெறுப்பு, தாவேகா மேலே உள்ள வெறுப்பு, திமுக மேலே உள்ள விசுவாசம், தலைமையை குளிர வைக்கிறதுக்காக இவர் இந்த வார்த்தையை போடுறாரு. இதற்கு பிறகு 2 நாளில் வந்த எதிர்ப்புகள் மற்ற இதெல்லாம் பார்த்துருப்பாரு. என்னடா நம்ம பேசுனது பேக் ஃபயர் ஆகுது, அப்போ பல்ட்டி அடிக்கிறார். பல்ட்டி அடிச்சுட்டு நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல, பேக் ஃபயர் ஆகுதுன்னு எப்படி புரிஞ்சு? இவர் பேசுனதுக்கு இவருக்கு எதிராகவே திரும்புது இல்லை, விஜய் மேலே இன்னும் ஆதரவு கொடுக்குது. இவர் பேசுனதை யாரும் ரசிக்கல. திமுக காரங்களும் என்னடா எங்களை மிஞ்சின விசுவாசி ஆகிறீங்கன்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆர்எஸ் பாரதி போன்ற அரசியல் மேதைகள் விஜயை கைது பண்ணணும்னு சொன்னால் ரைட்டு சொல்லலாம். இல்லை ஆராசா போன்ற அறிவார்ந்த சமூகத்தில் இருக்கிற இவங்க யாராவது சொன்னால் பரவாயில்ல. அவங்களாம் யாரும் பேசலையே. இல்லை ஆராசாவோ அடிக்கடி சர்ச்சைகள் மாதிரி சின்ன சின்ன விஷயம்ல மாற்றுறாரு. இப்போ திருமாவளவன் அந்த மாதிரி கிடையாது இல்லை, அவர் இப்படி ஒரு டோன் மாத்துறாரு. சர்ச்சைகளில் திருமாவளவன் தான் மாற்றுறாரு. நீங்கள் நூல் வெளியீட்டு விழா, அம்பேத்கர் உங்களுக்கு விருப்பமான அம்பேத்கர் நீங்கள் போகிறீங்க, ஒரு விழா அது. அந்த விழாவில் நீங்களும் பெரியாரை ஏற்றுக்கொண்டவர், அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர், உங்களுக்கும் சுயமரியாதை இருக்கிறது. நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர், தொகுதி பங்கீடு அடிப்படையில் திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க. ஒரு கொள்கை அடிப்படையில் உங்களுடைய வார்த்தை பிரகாரம் பாஜக வரக்கூடாது, சனாதன சக்திகள் வீழ்த்தப்பட வேண்டும் என்ற கொள்கை அடிப்படையில் தான் நீங்கள் அவரோட கூட்டணி வச்சிருக்கீங்க. இந்த கொள்கைகளை வாழ்நாள் முழுவதும் எதிர்த்தவர். தனக்கு 35 லட்சம் ரூபாய் சம்பளம் வெள்ளக்கார கவர்மெண்ட் கொடுக்குது, முடியாது நான் இந்த மக்களுக்காக தான் போராடணும்னு வந்தவர் அம்பேத்கர். அப்படிப்பட்ட அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர். அப்படிப்பட்ட அம்பேத்கரை பற்றி ஒரு கட்டுரை தொகுப்பு வருது, அதுல நீங்களும் கட்டுரை எழுதியிருக்கிறீர்கள். இவரு ரவிக்குமாரும் எழுதியிருக்கிறார். நீங்கள் அந்த நிகழ்ச்சியை வாழ்த்தி ஒரு ஏவிக்கு ஒரு வீடியோ பேட்டியும் கொடுத்திருக்கிறீர்கள். அந்த விழாவில் விஜய் கலந்து கொள்கிறார். அவர் ஒரு கட்சி தலைவர், நீங்கள் ஒரு கட்சி தலைவர். நீங்க இங்கிருந்து அங்க போய் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுனால நீங்க திமுக கூட்டணியை விட்டு துரோகம் பண்றீங்களா அர்த்தம் ஆகாது. அது ஒரு நிகழ்ச்சி. இப்போ ஸ்டாலின் போலியா, பாஜக இலகணேசன் மறைவுக்கு போலியா, இல்ல அவர் பாஜக வீட்டு தலைவர்கள் திருமணத்துக்கு போலியா, இல்ல பாண்டே அவர்கள் வீட்டுல அவங்க தந்தையார் இறந்தப்போ போலையா, இல்லை எது பாண்டே வீட்டில் நல்ல காரியம் நடந்தால் போக மாட்டாரா, இல்லை எல் முருகன் வீட்டில் நல்ல காரியங்கள் நடந்தால் போக மாட்டாரா? அதெல்லாம் பண்பாடாக பார்க்கப்படும் பொழுது உங்களுடைய ஆகர்ஷண தலைவர் அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவில் நீங்கள் கலந்து கொள்வது மட்டும் எப்படி ஒரு துரோகத்தனமாக பார்க்கப்படுது? அப்போ உங்களுக்கு ஒரு சுயமரியாதை இருக்குல்ல. ஏங்க என் பாட்டி நான் உங்களோட இருக்கிறேன்றதாக நான் எங்க இந்த கூட்டத்திலாம் கலந்துன்னு உங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணுமா? இது எப்படி சரியா இருக்கும்? விஜய் ஒரு தலைவருங்க, அவர் வராரு, நான் கொடுக்குறேன், வாங்குறேன், முடிஞ்சு போச்சு. அவர் பேச போகிறேன், என் இதை நான் பேச போகிறேன், அவ்வளோதானே. இந்த கூட்டத்துக்கு நான் ஏன் போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கணும்ல. குழப்பம் இருந்ததா இல்லையா? இந்த மாதிரி 1-2 இருந்தது. அவர் பல்வேறு விஷயங்களில் அவருடைய குழப்பம் வெளிப்பட்டு அதிமுகவை கடுமையாக விமர்சிச்சார். அதிமுக சரிங்க ரைட்டுங்க, நான் பாஜகவோட கூட்டணி இல்லை, நீங்கள் வாங்க கூட்டணி வச்சுக்கா. இல்லை நீங்கள் அங்கேயே நல்லா இருங்க, நாங்கள் இங்கே இருப்போம், நீங்கள் இருங்க, பாஜகவோட கூட்டணி இருக்காங்க, நீ அழிஞ்சு போ, நாங்கள் இவங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி தானே அவங்களோட நிலைப்பாடு. கம்யூனிஸ்டோட முரணு, தூய்மை பணியாளர் விஷயத்தில் வாய முடியிருந்தீங்க, வேங்கை வயல், இது ஜாதியானவ கொலை சட்டமன்றத்தில் நீங்கள் தான் எழுப்புறீங்க, கம்யூனிஸ்டுகள் எழுப்புறாங்க. தனி சட்டம் வேணும் கேட்டது, தனி சட்டம் வேணும், அதான் சொல்கிறேன், தனி சட்டம் வேணும் கேட்குறீங்க. அது மத்திய அரசுன்னு தட்டி விட்றாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் மத்திய அரசை அணுகி இந்த மனுவை கொடுத்து மத்திய அரசு இங்கே தாக்கி இதை அனுப்புது. என்ன சட்ட சம்பந்தமாக எல்லா மாநிலங்களும் அனுப்புது, தமிழ்நாட்டுக்கு அனுப்புது. உங்களுடைய சமூக நீதி அரசு தான். அவர்கள் பதில் அளிக்கவில்லை அப்படின்னா நீங்கள் கேட்டிருப்பீங்க, என்னங்க பதில் வந்து இவர்களை அவர் கண்டுக்கவே இல்லைன்றப்ப அதையும் புலம்புறீங்க. சொன்னீங்களா இல்லையா? தனி சட்டத்துக்கு இது வரைக்கும் தமிழக அரசு கண்டுக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி எவ்வளோ முரண்கள் இருக்குது. 1-2 மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க. முதல்ல அது தமிழ்நாட்டுக்குன்னு நீங்கள், அப்புறம் இந்தியாவுக்கு நீங்கள், அப்புறம் உலக லெவலில் கொண்டு போயிட்டீங்க. யாரை கூப்பிடுறீங்க? அதிமுகவையும் அழைப்போம், தாவேகாவும் அழைப்போம். நீங்கள் அப்புறம் பயந்து போய்
அவர்கள் வந்தால் வரட்டும்ட்டீங்க. கல்யாணம் நடத்துறீங்க, ஏம்பா அவங்க பங்காளி இது அதெல்லாம் கூப்பிடுவாங்கன்றீங்க. பத்திரிக்கை வச்சா தானே அவங்க வருவாங்க. இல்ல நான் சொல்லிட்டேன்ல, அதை வச்சு அவங்க வருவாங்க, எப்படி வருவாங்க? ஆனால் இங்க தமிழகத்துல மது விலக்குக்கு எதிராக, அந்த டாஸ்மார்க்கு எதிராக நடத்துற அந்த மாநாட்டுல அவர்களே கூப்பிடுறீங்க. அவங்க உங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க? ஒரு 4ஆம் கட்ட தலைவரை பிடிச்சி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. RS பாரதியும் TKS இளங்கோவனையும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஒரு அமைச்சரையோ இல்ல அரசியல் இப்ப ஆராசா மாதிரியோ இல்ல கனிமொழி மாதிரி யாரையுமே அனுப்பல. அவங்க தானே சொன்னாங்க, கனிமொழி தான் சொன்னாங்க அதிக விதவைகள் சொன்னவங்களே அனுப்புவாங்க. சொன்னவங்களே எப்படி சார் அனுப்புவாங்க? அப்போ திமுக யாரும் அனுப்புறீங்களா? அதுல கொஞ்சம் ஹை லெவல் லீடர்ஸ் அனுப்பலாம்ல. அப்ப அவர் என்ன பண்றாரு, நீங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொருத்தரா போய் 10 பேர்கிட்ட பேசி மாத்துங்க, அவங்க குடிக்காம போவான்ல, அப்போ கடையை மூடலாம் அப்படின்னு அவர் அரிய யோசனையை RS பாரதி கிண்டல் பண்ணிட்டு போறாரு. அடுத்து இவர் பாக்குறாரு TKS இளங்கோவன் என்ன பேசுன்னு தெரியல, தமிழ் இலக்கியம் அது இதுன்னு உருட்டிட்டு அவர் போயிட்டாரு. அந்த வந்த கூட்டத்துக்கும் அவர் பேசின சப்ஜெக்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்போ உங்களுக்கு அதுல நீங்க என்ன பண்ணீங்க, என்ன சாதிச்சீங்க? இவர் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்காங்கிறத மறுபடியும் கடுமையான குழப்பத்துல இருக்காரு. ஒரு குழப்பம் இல்லை. இன்னைக்கு ஒண்ணு பேசுவார், நாளைக்கு ஒண்ணு பேசுவார், இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவார், நாளைக்கு ஒண்ணு சொல்லுவார். அதனால ஆனா ஆக சிறந்த அறிவாளி தான். ஆனால் அவருடைய கொள்கை முரண்கள் அவரை அந்த மாதிரி கொண்டு போய் வைக்குதுன்ற. எல்லோரும் மதிக்கப்படக்கூடிய தலைவர் திருமாவளவன், அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. அவரை மாதிரி ஒரு நிதானமான பொறுமையான ஒரு தலைவரை நீங்க பார்க்க முடியாது. அதெல்லாம் ஓகே. ஆனா இது சிக்கல். தொடர்ச்சியாக தாவைகளுக்கு எதிராக பல விஷயங்களை பேசியாச்சு. தாவைக்கா செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி பேசியாச்சு. சிலர் இதுல அரசியலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தொடர்ச்சியா. யாருன்றதும் நல்லாவே தெரியும். எனக்கு என்ன கேள்வினா, ஏன் இன்னும் விஜய் பேசல? ஒரு வீடியோ போட்டு அதுக்கு பிறகு விஜய் பேசல, புஷியானந்த் எங்க தலைமுறையும் தொடர்ச்சியா செய்திகள் வந்துட்டு இருக்கு, அதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர் யாருமே பேச மாட்டாங்க. ஒரு நிசப்தமாவே இருக்கு. இது ஒரு அதிருப்தி ஏற்படுத்தாத மக்கள் மத்தியிலன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏற்படுத்ததான் செய்யும். யார் போய் சொல்றது? அஞ்சான் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒருத்தர் டெல்லியில இருக்காரு, ஒருத்தர் மதுரையில இருக்காரு, ஒருத்தர் ஏன் இருக்காருன்னு தெரியாது, இன்னொருத்தர் இந்த வீடியோ எல்லாம் பேட்டி கொடுத்திருந்தாரு, அவரும் ஒழிஞ்சு நிற்கிறாரு. இப்போ யார் தான் கட்சி? வெங்கட்ராமா அவர் கூடயே அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ இந்த கட்சி இக்கட்டான நேரத்துல டக்குன்னு சட்டுன்னு எந்திரிச்சு வெளியே வரணும் அப்படின்னா அது விஜயால் மட்டும்தான் முடியும். அவரு வாட்டில் இப்படி இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் யார் பேசுறது, யார் பண்றது? அப்போ இந்த கட்சியே இப்படி இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல விஜய்க்கு கைட் பண்ணலாம், இப்படி இது பண்ணுங்க, டைரக்ஷன் காட்டணும்ல, அது கூட பண்ணலையா? இது யார் கைட் பண்ணா? யாரும் பண்ணலையா? அவரே முடிவு பண்ணிக்குவாரு. அதுக்கு இவங்க சரின்னுவாங்க. அப்புறம் இவங்க சில பேர் பண்ணுவாங்க. அந்த யாரும் கைட் பண்ணாரா? அவர் ஒருத்தர் இருக்காருல்ல, ரொம்ப அழகாக கைட் பண்ணி தான் நீ முட்டுச்சந்தில் கொண்டு போய் விட்டு இன்னைக்கு உனது வீட்டில் உட்கார வச்சிருக்காரு ஜான் ஆரோக்கியசாமி. இவர்கள் எல்லோரையும் வெளியே அனுப்புனா தான் அவரு விஜய் அடுத்த கட்ட அரசியலுக்கு தயாராக முடியும். விஜய் தனக்கான அரசியலை அவரே தீர்மானிக்கணும், என்ன பண்றோம் அப்படின்னு. இப்போ ஓரளவுக்கு தீர்மானிச்சிருக்காரு. அதோடைய நகர்வு தான் NDA நோக்கி நகர்வது. ஒரு உண்மைதான், NDA நோக்கி நகர்றது உண்மைதானா? 100% உண்மை. நகர்ந்தா அவருக்கே எதிராக நிக்காதா சார்? எப்படி நிற்கும்? கொள்கை எதிரின்னு சொல்லி இப்போ இவ்வளோ அடிக்கிறாங்களா, விஜய் தான் காரணம் போட்டு அடிக்கிறாங்களா? அதனால விஜய் கெட்ட பேராக போச்சு. இல்ல நீங்க மக்கள்கிட்ட போனீங்கன்னா மக்கள் விஜய் ஆதரவு இருக்கு, நானும் களத்தை போய் பார்த்தேன். ஆனா இப்போ NDA கூட்டணி பாஜகவோட கூட்டணி, அதே கேளுங்க, போய் கேளுங்களேன், சொல்ல போறாங்க. அவர் என்னங்க பண்ணுவாரு? திமுக வீழ்த்துனா அவர் போறாரு, அதுல என்னங்க தப்புன்னு கேட்பாங்க. விஜய் இறங்கி நான் முறையான அரசியல் பண்ணேன், தனித்து நிக்கணும்னு இது பண்ணேன். ஆனால் இவர்கள் பண்ணுகிற இந்த சூழ்ச்சியும் இந்த இதையும் பார்க்கும் பொழுது இவர்கள் வீழ்த்தப்படுவதுதான் முதல் லட்சியம் நான் பாக்குறேன். முக்கியமான தலைவர்களே விஜய் RSS இயக்கி இருக்குமோ சொல்லிட்டு பாஜக பி டீம்ன்ற பேசும்போது வேற என்ன கூட்டணி போறாருன்னா உறுதிப்படுத்துற மாதிரி. கூட்டணி நான் ஏடிஎம் கூட போறேன். காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்னாகிறாங்களா? காங்கிரஸ் செல்வ பெருந்தகை இருக்காரு, பே சண்முகம் இருக்காரு, மு வீரபாண்டி இருக்காரு. இவர்கள் கூட்டணி வச்சிருக்காங்களா? யார் கூட கூட்டணி வச்சிருக்காங்க? திமுக. சேம் அதே தான். தாவேகா அதிமுக கூட்டணி வச்சிருக்குது, அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சிருக்குது. எல்லாருடைய லட்சியமும் திமுக வீழ்த்தணும். அதற்காக ஒன்றுபட்டிருக்கோம். நான் இது வரைக்கும் தனியாக நின்று இவர்களை வீழ்த்தலான்னு பார்த்தேன். ஆனால் இவர்கள் பண்றதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்களை நாம் பிளவுபட்டு இருந்தால் இவர்கள் வெல்வதற்கே அது வாய்ப்பாக கூட அமைய வாய்ப்பு இருக்கிறதுனால சக்திகள், எதிர்ப்பு சக்திகள் ஒன்றுபடணுன்ற ஒரே நோக்கத்தோடு நான் ஒன்று சேர்றேன். இப்போது முதல் நோக்கம் திமுக ஆட்சி வீழ்த்தப்படணும். அந்த எண்ணத்தில் தான் நான் ஒன்று சேர்றேன்னு அவர் பேசினா யார் தடுக்க முடியும்? ஒருவேளை காங்கிரஸோட கூட்டணி அமைச்சா 2 பேருமே கதலை பாலத்தை குழி தோண்டி போட்டு பத்துக்க வேண்டிதான். நல்லா 6 அடிக்கு தோண்டி பத்துக்க வேண்டிதான். காங்கிரஸ் எந்த காலத்தில் அங்கே தனியாக இருந்திருக்குது? காங்கிரஸ் நான் சின்னதாக உதாரணம் சொல்கிறேன். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்ததில்ல, 9 சீட்டு கொடுத்தாங்களே, 9 சீட்டுக்கு வேட்பாளர் இருந்ததா அவங்கள்ட்ட? நெல்லையில் பெரிய சண்டை, ராபர்ட் பயஸா ஒருத்தர். அதே மாதிரி பல தொகுதிகளில் உங்களுக்கு வேட்பாளர் போகிற சண்டை. இதில் மயிலாடுதுறைக்கு வேட்பாளரே இல்லை. அப்போ இருக்கா? அப்புறம் சென்னையிலேருந்து வழக்கறிஞர் சுதாவை கூட்டு போய் சக்கரவர்த்தி யாரோட பேர்லாம் அடிபட்டுச்சு, ஆனால் கொடுக்கல, சுதாவை தான் கூட்டு போயிட்டு வழக்கறிஞர் சுதாவை கூட்டு போய் சென்னையிலேருந்து கூட்டு போய் நிப்பாட்டினாங்க. சரி, வழக்கறிஞர் சுதா படையெல்லாம் தட்டிட்டு போய் இல்லை காங்கிரஸ் அங்கே வேலை செஞ்சு சுதா ஜெயிச்சாங்களா? திமுக கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கு இடத்துலையும் ஜெயிக்கணும் ஸ்டாலினோட உத்தரவு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் ஜெயிச்சிருக்க மாட்டார். CPM வெங்கடேசன் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு அவர் புலம்புனோன்னா வெங்கடேசனை ஜெயிக்க வைக்கிறதும் அவங்க வேலைன்னு சொல்லிட்டு மூர்த்தி இவங்கெல்லாம் இது பண்ணோன்னு தான் அவர் பண்ணாங்க. ஸ்டாலினும் அதுக்கான முழு முயற்சி எடுத்தார். 40 நம்ம அடிக்கணும்,
அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அண்ணாமலையெல்லாம் வச்சு கூட்டணியை உடைச்சிருக்கோம். நீங்கள் இங்கே வேலை பண்ணீங்கன்னா அப்புறம் என்ன அதுக்கு அர்த்தம் இருக்கு? அண்ணாமலை கூட்டணி திமுக வேற என்ன என்டிஏ கூட்டணி எப்படி உடைச்சாங்க? அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் நம்மளே உறுதியாளனா என்ன பண்ணுறது? தங்க தமிழ் செல்வன் ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கலைன்னா அவ்வளோதான். நம்ம இவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. யாருக்கு? தேமுதிக விஜய் பிரபாகர். அதை மீறி நம்ம ஜெயிக்கணும். என்ன பண்ணுமோ பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணதான் ஜெயிச்சாங்க. இவர் ஒரு பேர்னா சச்சிதானந்தம் யாருன்னு தெரியுமா? திண்டுக்கல் மக்களுக்கு தெரியும். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக தெரியும். திண்டுக்கல் எம்பி செய்கிற அளவுக்கு அவருக்கு தெரியுமா? கொண்டு போய் சேர்த்தது யாரு? போன எலெக்ஷனில் 25 கோடி கொடுத்து ஆளுக்கு 10 கோடி கொடுத்தது யாரு? அப்போ இந்த மாதிரி பணமும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து பண்ணது யாரு? இந்த வேலையை காங்கிரஸ் போய் தனியாக நிற்கிதுங்க. விஜயை போய் முதல்ல செல்வ பெருந்தகை பார்க்க முடியுமா? வாங்குவாங்க, 2 ஹவர் உட்கார வைப்பாங்க, திருப்பி அனுப்புவாங்க. சார் செல்வ பெருந்தகை 3 வருஷம் இருக்க போகிறது, அப்புறம் அடுத்த ஆள் மாற போகிறாங்களா சார்? சரி, யாரோ இருந்தானே சார் உங்களுக்கு யாரோ ராகுல் விஜய்கிட்ட பேசுவார். அடுத்து இங்கே மூவ்மெண்ட் யார் பேசுவா? யார்கிட்ட போய் பேசுறது? அங்கே என்ன டைரக்ஷன் காட்டாலும் அதுக்கு அந்த மாதிரி நடக்க போகிறாங்க. அதெல்லாம் நடக்காது. இங்கே இருக்கிறவங்க இவங்க ஜானும் அந்த புஷியும் சேர்ந்துன்னு ஏதாவது அவனு குட்டி கலாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொன்று தொகுதி பிரிக்கிறது இதெல்லாம் இருக்குது. வேட்பாளர் காங்கிரஸுக்கு 40 தொகுதி கொடுத்தா 40 வேட்பாளர் இருக்காங்களா? இருப்பாங்க. அவங்க அந்த பவராக டிஎம்கே ஏடிஎம் எதிர்த்து எங்கே அரசியல் பண்ண முடியுமா? காங்கிரஸ் இல்லைன்னா டிஎம்கே பாதி கண்டம். காங்கிரஸ் இங்கே வந்துச்சு, என்டிஏ கூட கூட்டணி. யார் தொகுதி காசு செலவழிப்பா சொல்லுங்க? தொகுதி கூட காங்கிரஸா? இவங்க கூடங்க. விஜய் கூட நீங்க தானே கேட்டீங்க. விஜய் காங்கிரஸ் இல்ல என்டிஏ கூட வந்துருச்சு நீங்களே. இவங்க கூட என்ன? சரி ரைட்டு. என்டிஏ கூட தான் போகுது விஜய் சொல்றேன். இவங்க கூடன்ற அப்ப இவங்க கூட நீங்க அதை சொல்ல எனக்கு அது முரண்பாடா தெரியுது சார். அவர் போக முடியுமான்றதான் திருப்பி எனக்கு. யாரு? என்டிஏ கூட விஜய். சில நேரம் பத்திரிகையாளர்கள் நம்முடைய விருப்பம்னு ஒன்று இருக்கும். அந்த விருப்பத்துக்கு மாறாக சில நிகழ்வுகள் நடக்கும் பொழுது யதார்த்தமாக அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கணும். அதுதான் ஊடக தர்மம். போக முடியுமா என்னன்னா நமக்கு அதில் நெருடல் இருக்குன்னு அர்த்தம். நான் எப்படி போவார்கள்ன்றதுக்கான எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். இவர் சில விஷயங்களுக்காக இவரே அணுகுகிறார். இவர் அணுகணும்னு கப்பன் பிடிச்சிக்கிட்டு பேச்சுவார்த்தை போகுது. நீங்கள் சொன்ன அதே சங்கடங்கள்லாம் அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் இருக்கு. அதுக்கு அவர்கள் விளக்கம் தந்துருக்காங்க. 1 சுத்து 2 சுத்துக்கு மேலே பேச்சுவார்த்தை போயிருக்கு. இது நிரந்தரம். விஜய் அங்கே போயிடுவார்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஆக்கப்பூர்வமாக பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. பொது எதிரியை திமுக தோற்கடிக்கணுமா இதுதான் தேவைன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதுக்காக உறுதியாக அவர் கொடுத்துட்டு இருக்காங்க. எடப்பாடி தரப்புல இருந்தும் நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. கீழ்மட்டத்தில் ரசிகர்களும் தாவேக ரசிகர்களும் தொண்டர்களும் எடப்பாடி நமக்கு ஆபத் பாண்டவர், அதிமுகவோட நாம இருந்தா நல்லதுன்னு கொடி நாட்டுறான். ஒவ்வொரு இதுல அந்த மாதிரிலாம் நகர்ந்துட்டு இருக்கு. அப்போ இது எல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை இதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கணும். திமுகவிலே அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. இவர் அங்கதான் போக போறாருன்ற முடிவுக்கு திமுகலே பலரும் அது நரேட்டிவ் இருக்கும். இது நரேட்டிவ் கிடையாது. இதற்கான எனக்கு தெரியும். பர்சனலாகவே பேச்சுவார்த்தை நடக்கிறது எனக்கு தெரியும். சும்மாலாம் நான்லாம் பேசவே மாட்டேன். மற்றவர்களுக்கு தெரியுமா தெரியாதோ எனக்கு தெரியாது. பெரிய ஆக சிறந்த அரசியல் மேதைகள்லாம் இருக்கலாம். அவர்களுக்கு என்னுடைய சோர்ஸ் பக்கா. என்னை கேட்டால் எந்த தேதியில் நடந்துன்னு கூட என்னால் சொல்ல முடியும். யார் யார் உக்காந்தான்னு கூட என்னால் சொல்ல முடியும். ஆனால் சொல்லி அவர்களுக்கு சங்கடத்தை நம்ம உருவாக்க முடியாது. ஆனால் இதை நோக்கி நகர்ந்தது முதல் ஸ்டெப் எடுத்தது விஜய். அவர்கள் ரொம்ப ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த புஷி மற்ற ஜானு கீனு மற்ற அந்த ஆதவம் யாருக்குமே இதுக்கு தடை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதில் விஜய் இது தனிமையில் இருக்கும்போது இந்த பிரச்சனை ரொம்ப விஜயை போட்டு அடிக்க ஆரம்பிச்சோன்னா சிபிஐ விசாரணை கேட்டு தான் விஜய் அணுகுகிறார். கூட்டணி இல்லை, எனக்கு சிபிஐ விசாரணை வேணும் வாங்கி கொடுங்கன்னு அணுகிறார். அப்படி கேட்கும் பொழுது மூவ் பண்ணிட்டான். டக்குன்னு மூவ் பண்ணி உட்காந்து இப்போ சிபிஐ மாற்றப்பட வாய்ப்பு இருக்கு. ஏங்க இவங்க முயற்சி எடுக்கலைங்க இது வரைக்கும். யாரு? தாவேக்கா. விஜய் சிபிஐ விசாரணை அவனா நினைச்சிட்டாரு. போய் அமித்ஷாக்கு ஃபோன் பண்ணா அவர் சிபிஐ விசாரணை போட்டுறான். அப்படிலாம் இல்லை. சட்ட ரீதியாக போகிறோம். சட்ட ரீதியாக என்ன பண்ணணும். தொடர்ச்சி அந்த நீதிபதி இருக்காரு செந்தில்குமார், அவரை பற்றிய விமர்சனங்களை கூட நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நீதிபதியை வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி சில விமர்சனங்கள் அவரே கூட சொல்லியிருந்தார். நீதிபதி மீதான விமர்சனங்களை புன்னகையுடன் புறந்தள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அப்படியே 4 பேர் கைது பண்ணிக்கின்ற மாதிரி ஒரு கேள்வியும் இருக்கு. அது சட்ட நடைமுறைன்றாங்க. இப்போ இவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கக்கூடிய நபர் அப்படி பண்ணுவாரா? அவர் ஒன்றும் பண்ணலையே. அரசு கைது பண்ணுது. சட்ட நடைமுறை. நீதிபதி குறித்து அவதூறு பண்ணுறீங்க, அது அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ தாவேகா தரப்புடைய வாதங்களே கேட்காம ஒரு முன்முடிவு வராரு நீதிபதின்ற விமர்சனம்லாம் கூட பண்ணுறாங்க சார். அது வந்து என்னன்னா, இந்த வழக்கு ஒரு பொதுநல வழக்கு. சரி, அந்த கூட்ட ஏற்பாடுகளை முறைப்படுத்த வேண்டும், அதற்கான ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வகுக்கணும் அப்படின்னு கேட்ட ஒரு வழக்கு. அதில் எதிர்த்தரப்பு அரசு, மனுதாரர் எதிர்த்தரப்பு அரசு. அது மேலே தான் விஜய் மேலே கமெண்ட்ஸு மற்ற விஷயங்கள்லாம் வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் விஜய் தரப்பையும் மனுதாரராக இணைச்சி பதில் சொல்லிட்டு அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டு இந்த இது ஆர்டரை போட்டுடலாம் அப்படி. அது நீதிபதிகளுடைய விருப்பம். இது எப்படி சட்டத்துக்கு உட்பட்ட? அதில் கேவியட் போட்டுடலாம். அவங்க இந்த வழக்கில் நாங்களும் சம்மந்தப்பட்டதுனால கேவியட் போட்டுடலாம். உச்சநீதிமன்றம் நிற்காது. இவருடைய இந்த கமிஷன் ஒன்று போட்டிருக்காப்புல இந்த அஸ்ரா கார்க் தலைமை, அதெல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு போனால் நிற்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. போனால் நிற்காது. சிபிஐ விசாரணை கேட்டால் கிடைக்கும். போனால் தானே. அதுவே பண்ணணுன்றீங்களா? எங்கே போனீங்க?
மாநிலத்தில் தான் முதல்ல கேட்கணும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாவேகா சார்பில் போட்டாங்களா? தெரியுதா இவங்க ஃபெயிலியரு? இவர்கள் சட்டக்குழு, வழக்கறிஞர் குழு, மற்ற ஆகச்சிறந்த திமுகலேயே வழக்கறிஞர் அணி தனியாக இருக்குது, அவ்வளோதான். சட்ட அணி தனியாக, வழக்கறிஞர் அணி தனியாலாம் இல்லை. அதிமுகலேயே அந்த மாதிரி இல்லை, எந்த கட்சியிலையும் இல்லை. இவங்க மட்டும் வழக்கறிஞர் அணி, சட்ட அணி, ரெண்டு அணியும் சேர்ந்து கம்முனுக்குது. எதாவது பண்ணிச்சா? கேட்டால் அஞ்சான் அஞ்சன் வெளியே வந்தோன்னே பார்த்துக்கலாம். எப்போ சார் வருவார்? அஞ்சான் அஞ்சனி தான் கேட்கணும். போலீஸ் தான் இனி போஸ்ட் அடிச்சு ஓட்டணும். சத்தியமாக 100% உங்களை கைது செய்யும் எண்ணம் இல்லை, தயவு செய்து வெளியே வாருங்கன்னு போலீஸ் தான் போஸ்ட் அடிச்சு ஓட்டணும். அப்போ தான் வெளியே வருவார். நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காட்டணும்னு நினைச்சேன். நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். நான் அதை இது பார்த்தீங்களா? 1 கோடி ரூபாய் 1 கோடி என்னது இது? அது என்னன்னா, ராஜ்மோகனை கண்டுபிடித்து கொடுக்கும் நபருக்கு 1 கோடி ரூபாய் பரிசு தாவேகா, இந்த மாதிரி ஒரு கலாய்க்கிறாங்கல்ல. இது இவ்வளோ இந்த அளவுக்கு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுச்சான்னு கேட்க. இது மட்டுமா கலாய்க்கிறாங்க? பஸ்ஸில் ஒருத்தர் டிக்கெட் எடுக்கிறாரு, தாம்பரத்துக்கு டிக்கெட் கொடுப்பாரு, 16 ரூபா கொடுங்கன்றாப்ல கண்டக்டர். இவர் 100 ரூபா கொடுக்குறாரு. 100 ரூபா கொடுக்குறியா? சில்லற இல்லை. மீதி 84 அப்புறமா வாங்கிக்கிறாங்க இறங்கும் போதுன்னு. அண்ணா புஷி அண்ணா நீங்களா வண்டியை ஸ்டேஷனுக்கு விட்றா அப்படின்ற அளவுக்கு கலாய்க்கிறாங்க. அந்த கலகலப்பு படத்தில் வர மாதிரி பல்வேறு உருவங்கள் போட்டு கலாய்க்கிறாங்க. அதனால் இன்னும் கேட்டால் ஒரு படி மேலே போய் கட்சிக்காரர்களே புஷி ஆனந்தை, அண்ணே நீ வந்தனா உன்னை பிடிச்சி மார்கை வாங்க போகிறாங்க, அண்ணே உன்னை பிடிச்சி நேராக தூக்கு மேடை தான், அண்ணே நீ வந்த வச்சுக்க உன்னை பிடிச்சி குண்டர் சட்டத்தில் அடைக்க போகிறாங்க, 1 வருஷத்துக்கு வெளியே வர மாட்டேன், இப்படியாக சொல்லி அவரை வெளியே வர விடாமல் நீ காட்டுக்குள்ளேயே இருந்தேன் அப்படின்ற அளவுக்கு சொந்த கட்சிக்காரங்களாம் மெயின்டைன் பண்ணுறாங்கன்ற அளவுக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவர் வந்தாருன்னா இல்லாத குழப்பெல்லாம் வரும். அண்ணன் இல்லாமல் கட்சி நிம்மதியாக இருக்குது, விஜயும் தன்னா சொந்தமாக முடிவு எடுக்கிறாரு, அதனால் அண்ணன் இப்படியே இருக்கட்டும், தேர்தல் வரைக்கும் கூட இருக்கட்டும், அப்போ தான் அந்த ஜானம் எங்கேயாவது ஓடி ஒழிஞ்சிட்டு இருப்பாருன்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க கட்சிக்காரங்களை. அதனால் நீங்கள் ஒரு பொதுச் செயலாளராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஓடி விழுதுலாம் மிகப்பெரிய அசிங்கம். ஆனால் என்னத்த சொல்கிறது. ஆனால் இப்போ வரைக்குமே இந்த கட்சியை வந்து விஜய் அவர்களுக்கு இப்போ ஒரு பாடம் கிடைச்சிருக்கும், இப்போ ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும், அடுத்தடுத்து ஒரு நல்லபடி நகர்வார்னு நான் நம்புறேன். ஆனால் கட்சியில் தலைவர்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் கீழே இருக்கக்கூடிய இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த சமூக வலைதளங்கள்ல அவங்க இவங்களோட டபுள் மடங்கு ஆக்டிவாக இருக்காங்க சார். இப்போ ஆதரவு இருக்குல்ல விஜய் அவருடைய. விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இந்த கைது நடவடிக்கைலாம் வந்தோம்னா அவங்களும் கொஞ்சம் பயந்துட்டாங்க. நம்ம எதை அவங்களுக்கு என்னன்னா அரசியல் படுத்தப்படல, எது டெஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டும் தெரியாது. அவங்க திட்டியே வளர்ந்தவங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் கீழே போய் பாருங்க, 7 தலைமுறைகள் திட்டிருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காத ஆட்களும் இருக்காங்க. இதை போய் நீதிபதிட்ட காமிச்சா டெஃபர்மேட்டிவ், ஒரு பெண்ணிட்ட காமிச்சா டெஃபர்மேட்டிவ். இல்லை நம்ம என்ன கான்டெக்ட்ல இந்த விமர்சனத்தை பண்ணுறோம், யாருக்காக பண்ணுறோன்றதே புரிஞ்சிக்க மாட்டாங்க, தெரியல அவங்களுக்கு. அது நீங்கள் எப்படி இவ்வளோ நாளாக சினிமாவுக்கு அதுக்கு இதுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ ஆடியோ லான்ச் இப்படி தானே வளர்த்தீங்க. அரசியல்னு வரும்பொழுது அது வேற இல்லை. அப்போ அவர்களை அதுக்கேற்ற மாதிரி வளர்க்கணும். ஆனாலும் விஜய்க்கு உறுதுணையாக இருந்து சண்டை போட்டுட்டு இருக்குது விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் இன்னை வரைக்கும். தலைவர்கள் எல்லாம் ஓடிப்பிட்டான். அப்போ இதை விஜய் உணரணும். இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை இன்னும் பயனுள்ள வகையில் எப்படி மாற்றணும், அவர்களை எப்படி அறிவார்ந்த ரீதியாக மக்களுடைய ஆதரவும் இருக்குன்னு சொல்ல போனோம். அப்படி மக்களும் ஆதரவு அது தனி அதிகமாகவே இருக்குது. நீங்கள் அதிகமாகவே இருக்குது. இவர்கள் எடுத்த சாம்பிள்லையும் அது வெளிப்பட்டுருக்கு. அதனால தான் கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க. இல்லாட்டி ஆதவெல்லாம் அரெஸ்ட் ஆகிருப்பாப்புல. அதனால் ஆதவெல்லாம் அரெஸ்ட் பண்ணாததுக்கு காரணமே என்னன்னா, கைது நடவடிக்கைன்னு போனால் அது மேலும் மக்களுடைய ஆதரவுக்கு வரணும் தான் அரெஸ்ட் பண்ணல. இல்லாட்டி நீதிபதி சொல்கிறாருல்ல, எவ்வளோ மோசமான வார்த்தை, இது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணோம், இதற்கெல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க, ஒவ்வொரு விஷயத்திலும் நாங்கள் தலையிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா அப்படின்னு ஜட்ஜி கேட்குறாருல. ஐயா அப்படிதான் இல்லைங்க ஐயா, 4 பேரை ஃப்ளைட்டில் போட்டு அனுப்பிச்சிட்டோம் ஐயா டெல்லிக்கு அப்படின்னு யாராவது எடுத்தாங்களா? ஒன்றும் இல்லைல்ல. அதனால் இந்த கைது நடவடிக்கைன்றது எனக்கு தெரிஞ்சு இல்லை. யாரையும் கைது செய்ய மாட்டாங்க. அந்த 2 பேர் கைது கூட நாளைக்கு நீதிமன்றம் 41 பேர் செத்துருக்காங்களா என்ன பண்ணன்னு கேட்டால், ஐயா 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க ஐயா, அது காரணமாக வேற என்ன பண்ண முடியும்? அது ஃபார்மல் அரெஸ்ட் தானே. அது நீங்கள் ஜாமீனில் எடுங்க. அந்த ஃபேமிலி, அந்த அம்மா அழுவுது, துணையா இருங்க. 118 மாவட்ட செயலாளர்களே போய் பாருங்க, முறை வச்சு. வீடியோ காலெல்லாம் விஜய் பேசினதை கூட நீங்க செய்தி இல்லை, அதெல்லாம் சும்மா இல்லையா? பேசின மாதிரிலாம் பேசணும்னா இங்கே ஒரு நிர்வாகி இருக்கணும்ல. விஜய்க்கு அவங்க நம்பர் எப்படி தெரியும்? அப்போ ஒரு நிர்வாகி போய் அண்ணன் தோணை போட்டு விட, அண்ணன் பேசுறாரு பேசுங்க அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கு யாராவது இருக்காங்களா? அப்படி கொடுக்குறத நீங்கள் வீடியோவாக்கி அதை சமூக பண்ணீங்கன்னா கட்சிக்காரங்க தைரியம் வரும்ல. இது எல்லாமே இங்கே உட்காந்து இந்த பீட் ரிப்போர்ட்டருங்க எதையாவது கொடுத்துனுங்கிறது, அது என்ன இது என்ன இப்படி பண்ணுறார், விஜய் வந்து கத்தி பயிற்சி பண்ணி கொண்டிருக்கிறார், வால் சுழற்சி கொண்டிருக்கிறார்னு கூட போடுவாங்க. அதனால் இதெல்லாம் கணக்கில் வராது. இன்னும் ஒரு கேள்வி நிறைவு செய்யறாங்க. புதிய தலைமுறை தொலைக்காட்சி வந்து பல அதாவது கேபிள் ஆப்ரேட்டர்களில் வரமாட்டுது, சேனல் வரமாட்டேங்கிற விமர்சனம் வந்து புதிய தலைமுறையை செய்தியாக கூட போட்டுட்டாங்க. என்ன காரணம் நாங்கள் கேட்டோம், சரியான முறையில் எங்கள் ரெஸ்பான்ஸ் வரலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சேனலை, அதுவும் ஒரு ஊடகத்தை இப்படி முடக்கிறது என்பது ஒரு ஆரோக்கியமானதா சமூகத்தில்? இதே புதிய தலைமுறையிலேருந்து எல்லா சேனல்களும் அரசுடைய சேனல் மாறி நடந்ததை பார்த்தோம். அவர்கள் மேலே அந்த விமர்சனம் இருக்குது. அவருடைய டிபேட்டுகள் இது எல்லாமே. நீங்கள் புதிய தலைமுறை மேலே தான் அஜித்குமார் இறந்த பொழுது இவர்கள் பாஜக அதிமுக கூட்டணி பற்றி டிபேட் பண்ணியிருந்தாங்க. அப்போல்லாம் கடுமையான விமர்சனம் வந்துச்சு. வந்தவொடனே மறுநாள் அஜித் மேட்டரை எடுத்தாங்க. அவர்களுக்கும் என்ன பிரச்சனைனா டிஆர்பி. இப்போ மற்ற சேனல் 3 சேனல் மெயின் சேனல், சன் நியூஸு, பாலிமர், நியூஸ் தமிழ்லாம்
சொந்தமாக கேபிள் கனெக்ஷன் வச்சுருக்காங்க. 30 லட்சத்துக்கு மேலே ஒவ்வொருத்தட்டையும் இருக்குது. சன் நியூஸு இவர்கள் ஆதரவு சேனல். முன்னாடி கொஞ்சம் நடுநிலையாக இருந்தது, இப்போ முழுதுமாக அது மாறி போய்விட்டு. இப்போ நியூஸ் 24/7 பாலிமர் அவர்கள் கூடிய வரைக்கும் அந்த இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அவர்கள் என்றைக்கும் கருத்தை உருவாக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பாலிமரில் டிபேட்டே கிடையாது. செய்தியாக கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். நீ உன் கருத்தில் அவர் அந்த வகையில் அவர் உறுதியாக இருப்பார். அந்த ஓனர் சும்மா இந்த வந்து ஆடிக்கின்னு நான் தான் கருத்து உருவாக்கிட்டு இருக்கிறது, கத்தி சூழ்றது, இந்த கிரைம் பற்றி என்ன நடந்தது, இந்த கதெல்லாம் கூடாது, செய்தியாக பதிவு பண்ண போன்றதில் உறுதியாக இருப்பார். இப்போ அவர்கள் வந்து எந்த செய்தினாலும் பதிவு பண்ணிட்டு போவாங்க. அதை பதிவு பண்ணுற முறையில் நமக்கு சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். ஆனால் அவர்களுடைய அந்த இது கரெக்டு. இவங்கள மாதிரி பண்ணல அவங்க. இவர்கள் அந்த மாதிரி தான் வந்தாங்க நியூஸ் தமிழ் 24. அதுக்கப்புறம் கருத்து கந்தசாமிலாம் மாறிட்டாங்க. அதில் திமுக ஆதரவு வாக்குகளையும் உள்ள போட்டு இன்னைக்கு கருத்து போட்டுட்டு கருத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தனிப்பட்ட முறையில் அரசியல்வாதிகளை பேட்டி எடுத்து போடுறது அது கரெக்டு. அது ஒரு இதை உருவாக்கும். ஆனால் நீங்கள் கருத்தை உருவாக்கக்கூடாது. அந்த கருத்தை உருவாக்குறதுன்றது அது ஒரு பக்கம் போய்கிட்டு வச்சிங்களேன். இது இவர்களுக்கு அந்த இது இருக்குது. இது அந்த சேட்டலைட் கனெக்ஷன் பலம் இருக்குது. இப்போ தலைமுறையோ நியூஸ் 18 மற்றவர்களுக்கும் அது கிடையாது. அதனால தான் டிஆர்பியில் அவங்க அடி வாங்குறது. டாப் 3ல் இவங்க 3 பேர் இருக்காங்கன்னா அவர்களுடைய இதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் இப்போ எஸ்சிவி இருக்கீங்கன்னா போட்டோன்னா உங்களுக்கு சன் நியூஸ் வந்துடும். ஒரு கிளிக்கா மறுபடியும் கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்துட்டு டக்குன்னு ஆஃப் ஆகி மறுபடியும் போட்டிங்கன்னா மறுபடியும் வரும். 2 கிளிக்கா இந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ண முடியும். அதே நியூஸ் 24 அதே பாலிமருக்கும் நடக்கும். ஆனால் இவர்கள் எல்லாம் எல்லாருக்கிட்டையும் பணம் கட்டணும். எஸ்சிவிக்கு கட்டணும், டிசிசிஎல் கட்டணும், பாலிமருக்கு கட்டணும், இது ஏர்டெல்லு கட்டணும். எல்லாருக்கும் கட்டி தான் இவங்க இருக்கணும். அதே மாதிரி அவர்கள் சேனல் தாண்டி மற்றதுக்கு அவங்களும் கட்டணும். இப்படி ஒருத்தர் சார்ந்து ஒருத்தர் தான் ஓடிக்கிட்டு இருக்குது நீ ஊடகம். இதில் நீங்கள் பண்ணுற நடவடிக்கை இதெல்லாம் வச்சு தான் உங்கள் டிஆர்பி. அப்போ அந்த டிஆர்பி உங்களுக்கு இந்த பலமும் இல்லைன்னா ரொம்ப கடுமையாக பாதிக்கும். இதில் அரசு கேபிள் எல்லாருமே இருப்பாங்க. இதில் பிரச்சனை ஆகிறவங்கள தூக்கி பின்னாடி போட்டுறது. இப்போ நம்ம நியூஸை பார்த்துக்கிட்டே வருவோம். நியூஸ் தமிழ் விளம்பரம் சரி மாற்று, பாலிமர் அப்படியே பார்த்துருவோம், அது விளம்பரம் டக்குன்னு மாற்று, இதில் வந்து தலைமுறை நல்லா சொல்லுவாங்க, அதை வச்சு பார்ப்போம். அப்படின்னா அந்த நம்பர் அப்படியே நம்ம வரிசையாக இருக்கும். இங்கே தலைமுறை திடீர்னு காண போயிடுச்சுன்னா அடுத்தது அடிப்படும். அப்போ இது வந்து எங்கே போய் தேடிலாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கு தான் பயந்து போய் இவர்கள் பேசுறது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் ஆரம்பத்தில் இல்லை. இப்போ அதிசயமாக திருமாவளவன் முதற்கொண்டு இந்த செயல் தவறு அப்படின்னும், பத்திரிகையாளர் சங்கம் முதற்கொண்டு இந்த செயல் தவறுன்னு கண்டிக்கிறது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. திருமாவளவன் நடுநிலையாக இருக்கக்கூடிய ஆள் கண்டிக்கிறார் சார். யார்? திருமாவளவன். இவ்வளோ நாளாக இப்போ ஜனம் டிவிக்கெலாம் மாற்றினாங்களா? அங்கெல்லாம் கண்டிக்கலையா? ஜனம் டிவிக்காரங்க கேட்குறாங்க, எங்கள்த கூட தூக்கி போட்டாங்க. இன்னும் பலரை தூக்கி போட்டு கெஞ்சி கூத்தாடிலாம் வந்திருக்காங்க. இது மட்டுமா? வேறு சில விஷயங்கள் இருக்குல்ல. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருமாவளவன் எல்லா விஷயத்திலும் கேட்கல. இல்லை அவர் ஏதாவது பேட்டியில் கேட்குமா சொல்கிறாரு, நான் சொல்கிறத பாராட்டலாம், வரவேற்கலாம். இதே மற்றவர்களும் கூட்டணி தலைவர்னு சொன்னால் கொஞ்சம் திமுக பயம் வரும். கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். சார் இப்போ ஊடகத்து மேலே கை வைக்கிறதே ஒரு நல்ல அணுகுமுறை இல்லைல்ல சார்? ஊடகன்றது நீங்கள் என்னங்க, நீங்கள் இன்னை வரைக்கும் பெரிய சமூக வலைதளங்களில் என்ன கோபம் இருக்குது? இவர்கள் நடுநிலையாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க, சார்பாக தான் இருக்கிறாங்க. இவர்கள் விவாதிக்கிற விஷயங்கள் கூட மக்களுக்கான விஷயங்களா இல்லை அப்படின்ற ஒரு இது நீங்கள் போடுங்க. ஊடகங்கள் இப்படி இருக்கிறது என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? திட்டி தான் போடுவோம். அந்த கோபம் பொதுமக்கள் இருக்கா? இல்லை. டிபேட்டை யாருங்க ஏற்றுக்கிறா? அது என்ன டிபேட்டு? 4 கட்சியில் 4 பேர், அவன் கட்சி அவன் விட்டு தருவானா? இப்போ அதையும் மாறி என்ன ஆயிடுச்சு, ஆளுங்கட்சிக்கு தான் 4 பேர், ஒரே ஒருத்தன் மாட்டிக்குவான். ஒன்று பாஜகவாக இருப்பான், இல்லை அதிமுக இருப்பான். இப்போ லேட்டஸ்ட்டாக தம்பிகள், தாவேகா தம்பிகள் மாட்டிக்கிறாங்க. போட்டு குனியை வச்சு நொக்குறாங்க. சன் நியூஸ்லாம் வேற லெவல் சார். தாவே கலந்து யாரும் வர மாட்டாங்க. அது வேற ஆதரவாளர். நீ வரலையா? அந்தா நீ அடி வாங்க ரெடி ஆகுறியாப்பா? ஐயா என்ன மூஞ்சை காமிச்சா நான் நீ எங்கே குத்துனாலும் நான் வாங்கிட்டேன். ஆதரவாளன் கருத்து சொன்ன பரவாயில்ல. பொட்டு வச்சவனா வந்து சனாதனவாதிங்கிற அளவுக்கு பேசுறாங்க. ஆமா, அவங்க எந்த கொள்கை சொல்ல அந்த கொள்கை ஆப்போசிட்டா வந்து பேசுறாங்க. ஆதரவாளர்னு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு தேவை சன் நியூஸ்ல வந்தான் பார்த்தா அப்படியே ப்ராப்ளம் ஆயிடுவான்ல. இப்ப டிவியில மூஞ்சி காமிக்கிறதுன்னு பெரிய விஷயம். அதனால வந்துக்கிட்டு உட்காந்துட்டு கண்டதை நாம் கடுப்புனா கடுப்பு விஷயம் இல்லாமல் வளர்றது. அப்புறம் இந்த கொலையாடி சண்டை தான் பெரும்பாலும் இருக்குது. இதில் வந்து ஓங்கி நின்று பேசுவது, அப்படி அடுக்கடுக்காக பேசுவதெல்லாம் வந்து நம்ம சில இதெல்லாம் பார்த்தா அதனால தான் டிஆர்பி உங்களுக்கு கிடைக்கல. ஆனாலும் இப்போ இப்படி எப்படி மாறிக்கிறாங்க, அதுலேருந்து கட் பண்ணி எடுத்து யூடியூப்பில் போட்டுக்கின்னு அதுக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பை வச்சு அப்படி காசு பார்க்குறாங்க. அதனால் இப்போ தலைமுறை என்ன பண்ணாங்க, விஜய் இதில் நியூட்ரலாக என்ன இதுன்றதை என்னன்னு சொல்லி அதுவே தப்பு தூக்கி போடுவோன்னா அதுக்கு எதிராக கருத்துக்கள் வர்றது நல்லது தான். இன்றைக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்காரு, நாளைக்கு சண்முகம் மற்றவர்கள்லாம் ஆரம்பிக்கணும். அவர்கள் தான் கருத்து என்ன சொல்கிறது, அப்படியே கருத்து கந்தசாமி இல்லைங்க, அவர்கள் வந்து ஊடக சுதந்திரத்தை பேணி பாதுகாக்கிறவங்க தானே. கருத்து சொல்லுங்கள். அதனால் இது இன்னும் தேர்தல் நெருங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகும். இதுவும் டிஎம்கேக்கு எதிரான ஒரு ஆமாம், வேற என்ன திரும்பவே பேசுகிறாருல்ல. இது போக போக மற்ற சேனல்லாம் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிப்பாங்க, இவங்க பயப்படுவாங்க.
மாற்றி போடுறது. ஏன்னா இந்த மேட்டர் வந்து விகடன் நீங்க வந்து 2-3 ஆர்டிகலாக கூட போட்டிருந்தாங்க, என்ன காரணம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ ரீச் ஆக ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. இது ஒரு பேசு பொருளாக மாறுது இல்லை, இவ்வளோ வருஷமாக இருந்துச்சு அது. இல்லை சார், எனக்கு ஆதரவான செய்தி மட்டும்தான் வரணும்னு நினைக்கிறது என்ன மாதிரி மனநிலை நான் கேட்குறேன். அது எல்லா கட்சிக்கும் ஆளுங்கட்சி இருக்குங்க, ஓரளவுக்கு இருக்கும். 16-21 கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தது பண்ணாங்க. உடுமலை ராதாகிருஷ்ணன்லாம் அவ்வளோ ஆட்டம் ஆனார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஓரளவுக்கு இருந்தது. ஒரேடியா அப்படியே எல்லாருமே 90%. நீங்கள் பச்சையாக தெரியுது இல்லை, விஜய்க்கு எதிராக 90% பேசுகிறாங்க, 10% தான் கொஞ்சம் நடுநிலையாக பேசுகிறாங்க. அதில் 10%ல் ஒரு 3% ரொம்ப கொஞ்சம் ஓவராக இந்த கவர்மெண்ட் விமர்சனா கைது கூட போகுது. அப்போ அப்படி பேசவே கூடாதுன்றது என்ன வகை மனநிலை? அது ஒன்று இருக்குல்ல. அதனால் இந்த கருத்து தேர்தல் நெருங்க என்ன ஆகும்னா, அதில் விஜய்லாம் நீங்கள் என்டிஏ பக்கம் போயிட்டாரு உறுதியாயிடுச்சுன்னா பாருங்கள், எல்லா நிலமையும் தலைகீழாக மாறிடும். ஊடகங்கள் அப்படியே இன்னைக்கு விஜயை பேசுகிறவங்களாம் நாளைக்கு விஜயை எப்படி தூக்கி பிடிச்சி பேசுவாங்கன்னு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, பாருங்கள். தேங்க்ஸ் சார். பல்வேறு செய்தியில் பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.